எந்த பிராமண வீட்டிலேயாவது ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்றான். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான். இந்திய வரலாற்றில் தொடுகிற இடத்திலெல்லாம் அரசனை, இளவரசனை, மகாத்மா காந்தியை கொலை செய்த புரூட்டஸுகளாக, ராஜ துரோகிகளாக இருப்பவர்கள் இந்த பார்ப்பனர்கள் தான். இதுக்கு பதில் சொல்லு. ஹெச் ராஜா வச்சுட்டு இருந்த இந்த வாதத்தை எல்லாம் மதுவந்தி வச்சாங்க. இதெல்லாம் நயமான விஷமத்தனமான பார்ப்பனிய உருட்டு. நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனார் 79 நாட்கள் உண்ணா நோன்பை மேற்கொண்டு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் உயிரை ஈகம் செய்த பிறகு இவர்கள் பெயர் வைத்தார்களா? 79 நாட்கள். ஏன் இத்தனை இழுக்கிற? நீ சாதி ரீதியா சங்கரலிங்கனார உரசி பார்த்துட்ட என்ன சாதின்னு. அவரு நீ சொல்ற திராவிட சாதிக்குள் தெலுங்கு சாதிக்குள் வரல. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே பல முறை வாழ்றான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே அப்படின்னு பாரதியே பாடிவிட்டான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு சிலப்பதிகாரமே சொல்லிட்டு ரைட்டு. அந்த பேரை வைப்பதற்கு பச்சை தமிழன் காமராஜருக்கு ஏன் திராணி இல்லை? அதை சொல்லு. பாரதியார் தமிழ்நாடு மட்டுமா பேசினாரு? அவரு எத்தனை இடங்களில் அவர் தமிழ்நாட்டையே ஆரிய நாடுன்னு பேசினார். ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் கூறிடும் வீரிய வாசகம் வந்தே மாதம். முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடிந்தவில் யாருடைய வில். அதாவது நீ இன்னைக்கு ராவணனை பெருமையா பேசிட்டு இருக்கல, எங்களுடைய ராவணன்னு உங்க பாட்டன் பாரதி பாடுறான். உன்னுடைய ராவணனை அழித்த வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில் யாருடைய வில்லு? எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில். அந்த ஒரு பாட்டுல மட்டும் ஆரிய தேவி ஆரிய ராணின்னு 5 இடத்துல வருது. உனக்கு வெக்கம் இல்லையா? இதெல்லாம் உன்னை எவ்வளவு செருப்பை கழட்டி அடிச்சிருவேன். சுவானில முக்கி உன் பாரதி எவ்வளவு விளக்கமா ஆரியம் ஆரியம் ஆரியம்னு உருகுனா. இதுக்கு எதிராகத்தாண்டா திராவிடம் போராடிட்டு இருக்கு. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பாரதி, உவே சாமிநாதன் ஐயர் இவர்கள்லாம் செய்ததை விட, இது போன்ற பார்ப்பனர்கள்லாம் செய்ததை விட திராவிடர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? பாரதி அவர் சாதி பார்த்ததில்லை, அதனால அவர் பார்ப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு புதுவையான நரேஷனை வச்சு பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவ்வளவு நாளும் நாம் சீமான ஒரு சங்கின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கான எவிடன்ஸ்கள்லாம் நேரடியாக அவர் கொடுக்கல. நேரடியாக கொடுக்கலன்னா மறைமுகமாக அந்த அவர் என்னென்னலாம் பேசிக்கிட்டு வர்றாரு, அவருடைய அந்த தமிழ் பெருமிதம் இருக்குல்ல, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ஆரம்பத்தில் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பே சீமான் தாக்கரே அப்படின்னு, வாட்டாள் சீமான் அப்படின்லாம் டைட்டில் போட்டு வீடியோக்களை வெளியிட்டேன். அதன் பொருள் என்னென்னா, இந்த இன உணர்ச்சியை ஒரு பெருமித உணர்ச்சியாக தூண்டி அதிலிருந்து குளிர்காயக்கூடிய ஒரு அரசியலை ஏற்கனவே வெவ்வேறு மாநிலங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அது இன வெறியாகத்தான் போய் முடிஞ்சிருக்குது. அதனால பால் தாக்கரே என்ன அரசியலை முன்னெடுத்தாரோ அதனுடைய வடிவம் தான் இன்னைக்கு பால் தாக்கரேனுடைய அரசியலை அப்படியே பாஜக கையில் எடுத்துக்கிட்டது. அதே வேலையைத்தான் ஒரு பார்ப்பனியத்துக்கு பாதை வகுத்து கொடுக்கிற பெருமித அரசியலைத்தான் இவர் கொண்டு செல்கிறார், இனவரி அரசியலைத்தான் செய்கிறார் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம். இப்போ இன்னைக்கு ஒரு முட்டுச்சந்தில் எண்டில் நிற்கிறார். நான் எதிர்ப்பது திராவிடர்களைத்தான் அப்படிங்கிறாரு. அது எந்த அடிப்படையிலிருந்து இவ்வளோ நாளும் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு முழுக்க ஒரு பாஜகவின் கையாளாக பார்ப்பனியத்தின் ஆளாக நின்று பேசுகிறார். எதையெல்லாம் இதுவரையிலும் பார்ப்பனர்கள் நமக்கு எதிராக இப்போ எங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்துக்கிடுறோம், நாங்கள் எந்த விதத்திலும் ஜாதி பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு லாஜிக் வைப்பாங்க. அந்த லாஜிக் இவர் வைக்கிறார். அதே மாதிரி பாரதியை புகழ்ந்து பேசுகிறார். 3% ஒரு லாஜிக்கா கூட வன்மமா வைப்பாங்க. பாப்பான்னு எதிர்க்கீங்களே, ஆனா பாப்பா வீட்டு பெண்கள் மட்டும் உங்களுக்கு இன்னைக்குதா இதை மதுவந்தி பேசுவார், கஸ்தூரி பேசுவார். இந்த கஸ்தூரி மதுவந்தி பேசியதற்கு முன்னாடி ஒரு ஆடியோ இருக்குது. அதாவது பழனி பாபா பேசிய ஒரு ஆடியோ. எந்தெந்த நடிகர் எல்லாம் வளர்ந்து மேலே வரும்போது அந்த நடிகர்களை எல்லாம் அவர் தங்கள் வீட்டு மாப்பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்லுவார். அந்த லிஸ்ட்டை நான் சொல்ல வேண்டியதில்லை, வெளிப்படையாக தெரிஞ்ச எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக சொல்லுவார். சரிங்களா?
இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள், அதாவது பிராமணர்கள் வந்து பிராமணர் இல்லாதவர்களை ஆமா, எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அதோட ஆதிக்கத்துக்கு மேலிடத்துக்கு வரும்போது அந்த திருமணம் அப்படி நடந்து விடுகிறது. இப்போ நான் வந்து அதை குற்றம்னு சொல்றது இல்லை. அதோட பொருள் என்னன்னா, வர்ண ரீதியாகவும் வர்க்க ரீதியா இவங்க ஒன்றுபடும் போது வர்ணத்தை அவர்கள் கொஞ்சம் கலைத்துக் கொள்கிறார்கள். இது வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் செய்கிற ஏற்பாடு. அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதிய அமைப்பில் பார்ப்பனர் அல்லாதார்னு இருக்கிற அந்த பிரிவில் வந்து பார்ப்பனர்கள் ஒரு முடிவை எடுப்பாங்க. அதாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்து கொள்வதற்கு வீட்டில் ஒரே ஒரு தடை தான் இருக்கும். அது வந்து வர்ண தடை மட்டும்தான். நமக்கு இருக்கிற தடை என்பது சாதிய தடை, அவர்களுக்கு இருக்கிறது வர்ண தடை. அதனால தான் அவர்கள் அந்த தடையை முறியடிப்பதற்கு, ஓகே ரைட், இந்த பையனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த ஜாதி பையனாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதிய உளவியல் என்பது அடுத்தடுத்த படிநிலைகளில் வேலை செய்கிறது. மேலே இருக்கிற சாதிக்காரன் கீழே இருக்கிற சாதிக்காரன் கொடுக்க மாட்டான். இந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இவர்களால் இந்த சாதிக்குள் தான் பார்க்க முடியும் இந்த வேரியேஷனை. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எல்லோரும் சூத்திரர்கள். இப்போ நீங்கள் தான் வந்து ஒருத்தர் பிள்ளைமார்னு தன்னை சொல்லிக்கிட்டு நாடார் பொண்ணை வேண்டாம் பாரு, ஒருவர் தன்னை நாடார்னு நினைத்து கொண்டு வரையர் பொண்ணை வேண்டாம் பாரு, இப்படி அந்த அடுக்குகளில் உள்ள அந்த பையங்களை அப்படி ஒதுக்குவார்கள். இந்த இடைவெளியைத்தான் அவர்கள் பேண முடியும். ஆனால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே சூத்திரர்கள். அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து அதாவது இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்த சார்ஜை வந்து எல்லோர் மேலேயும் சீமான் வைக்கிறார். என்னன்னா, பார்ப்பனர்கள் எல்லோரும் தலித்துகளை கட்டிக்கொள்கிறார்கள், நீங்கள் தான் சாதி வெறியர்கள். ஆமா, நம்ம உத்தியில தான் இருக்குது. பார்ப்பவர்கள் யாருன்னா வந்து ஆணவ கொலை செஞ்சு பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இந்த இதெல்லாம் யார் வச்சுக்கிட்டு இருந்தா? ஹெச் ராஜா வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த வாதத்தை எல்லாம் மதுவந்தி வச்சாங்க. இப்போ இதெல்லாம் நயமான விஷமத்தனமான பார்ப்பனிய உருட்டு. சித்தாந்த ரீதியாக சாதிய படிநிலையை உருவாக்கி இவனை விட கீழானவன் உருவாக்கி அதை பாதுகாத்தது யார்? இன்னைக்கும் வந்து ஒரு சாதிய ஆணவ கொலை நடக்குன்னு சொன்னா அந்த சொந்த சாதிக்காரர்களை எதிர்த்து போராடுவதை நம்ம பார்க்குறோம். ஆனா பார்ப்பனர்கள் அதற்கு ஆதரவா இருப்பாங்க. நீங்க ஹெச் ராஜா வலதுசாரி கண்ணோட்டத்தோடு அதை ஆதரித்து பேசுவார். இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்க அப்போ எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா, தெள்ள தெளிவாக இந்த சாதி அமைப்பை பாதுகாப்பதற்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீமா என்ன சொல்றாரு? அவர் வந்து அவர்கள் இஷ்டத்துக்கு திருமணம் செய்து கொள்வார்கள், அவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்துவார்கள். எத்தனை வீடுகளில் உட்கார்ந்த இடத்துல தண்ணி தெளித்து அழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வீடுகளில் வராண்டா தாண்டி உள்ளே போக முடியாது. எவ்வளவு சாதிய தீண்டாமை கடுமையாக கடைபிடிக்கக்கூடிய வீடுகள் இருக்கு. முற்போக்கான சில பேர், முற்போக்குங்கிறது அங்கே முற்போக்கு கூட கிடையாது, அங்கே தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்கிற சமரசம். இது வந்து எதுவரையிலும் போகும்னா, அமெரிக்காவில் போய் மாட்டுக்கறி திங்கிற அளவுக்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் கமலா ஹாரிஸ் வரலாம் அவங்க வெளிநாடுகளில் போய் சமரசமாக பழகிடுவாங்க. அதன் பொருள் என்ன அப்படின்னா, அதிகார மட்டத்தில் தங்களை சமரசப்படுத்தின சாதாரண மக்களோடு அவர்கள் சமரசப்படுத்திடுறது இல்லை. அம்பேத்கர் அவருக்கு நாங்கள் பெண் கொடுக்குறோங்கன்னா அதோட பொருள் என்னன்னா, அந்த இடத்தில் வந்தால் அந்த இடத்தை மேட்ச் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு தான் பொருள். நீங்கள் அதான் சொல்கிறேன், பழனி பாபாவினுடைய இந்த பேச்சுங்கிறது மதுவந்திக்கு பதில், அதுதான் சீமானுக்கும் பதில். சரிங்களா? இப்போ இப்படித்தான் பார்ப்பனர்கள் என்னென்ன வாதங்களை வைக்கிறார்களோ அதை எல்லாம் கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிற வாதத்தை சீமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்ல, திராவிடன்றதே இல்லாத ஒண்ணு இருக்கிறதுலே பெரிய வன்முறை வந்து யார் திருப்பி அடிக்க முடியாது, அவங்கள போய் தாக்குறது. வெறும் 3% இருக்கிறாங்க. இவங்களை வச்சு அரசியல் பேசி இந்த 30% ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க ஒரு விக்டிம். 3%ன்றது ஒரு விக்டிம். இவங்களை அடிச்சே வந்து திராவிடம் வந்து இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில் ஒருவரை சிறுபான்மையாக கணக்கிடுவதாக இருந்தால் உலகம் முழுவதுமே முதலாளிகள் தான் சிறுபான்மை. தொழிலாளர்கள், கைத்தொழில் செய்பவர்கள், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, உதிரி தொழிலாளிகள் எல்லாரையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய 99% மேலே வரும். தொழில் செய்கிறவர்கள், ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், இன்னும் சொல்கிறதா இருந்தால் பெருமுதலாளிகள் 1% மிக மிக சிறிய எண்ணிக்கை தான். ஆனால் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க. அப்போ சிறுபான்மைங்கிற எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கலாமா? ஆதிக்கத்தின் அடிப்படையில் பார்ப்போம். ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த அல்வா கிண்டனப்போ இந்த போட்டோவில் எத்தனை பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க, பட்ஜெட்டை தயாரிக்கிற தலைமைச் செயலாளர்கள் பதவியில் எத்தனை சதவீதம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கா? நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் திராவிட அரசு மழுப்புகிறதுன்னு பேசுற உனக்கு வெக்கம் இல்லையா? ஒன்றிய அரசு தானே உண்மையிலேயே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்.
அதை வலுவோடு போராடுவதற்கு உனக்கும் தகுதி இல்லை, நீ சொல்லுகிறவங்க ஐயாவுக்கும் தகுதி இல்லை. அதானே? ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார், இங்கே பாருங்க எடுக்க வேண்டியதானே. நிதிஷ்குமார் எடுத்தாரு, கேஸை ஒரே நாளில் அடிச்சு தூக்கி தள்ளி விட்டாங்க. இது வந்து கணக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. செல்லாமல் போவதற்கு ஒரு கணக்கெடுப்பு தேவையா? இப்போ நீ தானே சொல்ற, சட்ட ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தா இது ஒரு அங்கீகாரமான்னு கேள்வி கேட்கிற. செம்மொழி என்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம்னு சொல்கிறார்கள். அந்தஸ்து ஏற்கனவே செம்மொழியாக நாங்கள் இருக்கிறோம், இது என்ன அந்தஸ்தான்னு கேள்வி கேட்கிறேன். அப்போ ஒன்னே பொறுத்தவரையிலும் ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த கட்சி அது அந்தஸ்துன்னு சொன்னா அது என்ன அந்தஸ்தா? நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கு. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், சீமான் நீ இவருக்குத்தான் பிறந்த, இவர் மகன் தான் சர்டிபிகேட் கொடுத்தா தான் பொது வெளியில செல்லும். எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளை, இது வார்த்தையில சொல்லலாம். சர்டிபிகேட் இருக்குல்ல, பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கியா? சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வாங்கணும் இல்லையா? அதைத்தானே திராவிடம் வாங்கி கொடுத்துன்னு சொல்லலாம். அறிவு இருக்கா உனக்கு? நான் என்ன கேட்குறேன், நீ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேனா? நீ கேட்க வேண்டியதானே? பர்த் சர்டிஃபிகேட் உன் பிள்ளைக்கு போய் வாங்க போயிருப்பல்ல. செம்மொழி விவகாரத்தில் நீ தானே பேசுற. அப்போ லாஜிக்கா நீ பேசு. இந்த சட்டத்தை அல்லது இந்த நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றல் யார் கையில் இருக்குது? அப்போ யார் கணக்கெடுப்பை எடுத்தால் அது செல்லுபடியாகும், அது வேலை செய்யும். நாங்க கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம், வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. தமிழ் வழியில எங்க கல்விக்கூடம் இருக்குது, எங்க படிக்கிறாங்க? ஐயா, 35,000 பள்ளிக்கூடங்களுக்கு மேல் தமிழ் வழி கல்வி பயிலக்கூடிய கல்விக்கூடங்கள் இருக்கு. ஓம் பிள்ளை எதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்க? ஓம் பிள்ளைய நீ வந்து இந்த புத்தகங்கள்லாம் படிச்சியான்னு கேள்வி கேட்கும்போது இல்ல அவர் வந்து ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கே அவர் நேரம் இல்லை. எது? அவர் புரட்சிகரமான புத்தகங்களை படிக்க மாட்டார், அவர் பொன்மொழிகளை படிக்க மாட்டார், அவர் பெரியாரை படிக்க மாட்டார், அம்பேத்கரை படிக்க மாட்டார், தன் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டார். அவர் இன்ஜினியரிங் படிக்க வைப்பார், அவர் டெக்னிக்கலாக படிக்க வைப்பார். பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான மொழி வேணும், அறிவியல் பூர்வமான பாடத்திட்டம் வேணும். ஆனால் நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறீங்க? தமிழ் வழி கல்வி இருக்கு இல்லையா, நீங்கள் ஏன் படிக்க வைக்கல? தமிழ் வழியில் அறிவியல் இல்லை, அது பெரியார் சொன்னார். அந்த இடத்துக்கு நாம் நகர்த்தணும், அது எங்களுடைய இயக்கம். அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதுக்காக தமிழ் வழி படிக்கிற பிள்ளைகளுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்கப்படுத, என்ன இடஒதுக்கீடு கொடுக்கப்படுத, நீ இதில் மருத்துவர் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அப்போ நீ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கியா? இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேங்க, ஒரு மார்க்கெட் சார்ந்த எக்கனாமி உள்ள நாட்டில் மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து அரசு கொடுக்கும். ஆனால் அதை விட சிறந்ததுன்னு ஒன்று வெளியில் போய் நீங்கள் வாங்கலாம். 5 ரூபாய்க்கு பருப்பு சாதம் உண்டு, சரிங்களா? அது கவர்மெண்ட் கொடுத்துரும். எனக்கு வந்து சிறப்பான பிரியாணி வேணும்னா நீ வெளியில தான் வாங்கிக்கணும். அதனால அந்த தனியார் கல்வி முறையில் இருக்கக்கூடிய முரண்பாடை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ ஏமாற்றக்கூடாது எங்களை. உன் பிள்ளைய பிரியாணி வாங்கி சாப்பிட வச்சுட்டு வெளியில என் பிள்ளைக்கு ஏன் பருப்பு சாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்காத. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அரசு கொடுக்குற அங்கீகாரம் இது, சரியா? இது தெரியாமல் எல்லாம் நாங்கள் இந்த அரசையோ இந்த ஆட்சியையோ மக்கள் ஆதரிக்கல. நீ வந்து ஏமாத்தாத. நான் என்ன சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்போ எதுவாக இருந்தாலும் செய்வதற்கான அதிகாரம் ஒன்றியத்தில் இருக்கு. உனக்கு திராணி இருந்தா நீ ஒன்றியத்தை எதிர்த்து போராடு. உவே சாமிநாத ஐயர், பாரதியார் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதை விட, அவங்க படைச்ச படைப்பை விட திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? அவங்க தமிழ்நாடுன்னு பாடி வச்சுட்டு போனது தானே நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சி வச்ச மாரி வைக்கிறீங்க. தமிழ்நாடு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கீங்க. இதனவோ பெரிய சாதனைன்ற மாரி நீங்க மாறுதட்டிக்கிறீங்களேன்னு விமர்சிக்கிறார். நீ அதை சொல்லி வருவதற்கு முன்னாடி என்ன சொல்ற, 79 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து என் பாட்டன் சங்கரலிங்கனார் 79 நாட்கள். ஏன் இத்தனை இழுக்கிற? நீ சாதி ரீதியா சங்கரலிங்கனாரை உரசி பார்த்துட்ட என்ன சாதின்ட்டு. அவரு நீ சொல்ற திராவிட சாதிக்குள் தெலுங்கு சாதிக்குள் வரல. நான் என்ன கேட்குறேன், அந்த சங்கரலிங்கனார் சாகும்போது 1956 ஆட்சி கட்டில் இருந்தது யார்? அதை சொல்லு. நீ சொல்றலாப்பா ஏற்கனவே தமிழ் செந்தமிழ் நாடன்னும் போதினிலே அப்படின்னு பாரதியே பாடிவிட்டான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு சிலப்பதிகாரமே சொல்லிட்டு ரைட்டு. அந்த பேரை வைப்பதற்கு பச்சை தமிழன் காமராஜருக்கு ஏன் திராணி இல்லை? அதை சொல்லு. நான் என்ன சொல்றேன், விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் தானே செத்து போனார். தன் இனத்தை சேர்ந்த ஒருவர் சாக கொடுப்பதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்ட ஒரு ஆட்சியாளன் யாரு? அது நீ சொல்ல மாட்ட. நீ விவரமா என்ன பண்ற, பெரியார் போராடி அடிச்ச அடியில நேருவே இறங்கி வந்து இடஒதுக்கீட்டை கொடுத்தாரு 1951 50க்கு பிறகு. செண்பகம் துரைராஜன் வழக்குக்கு எதிராக 1950 51 வரை தொடர்ந்து போராட்டங்கள்.
8வது மாசத்துல இருந்து அடுத்த மாதம் ஜூலை வரையிலும் போராட்டம் நடக்கிறது. மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தினால் தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க நேர்ந்ததுன்னு நேரு அவர்களே சொல்வதற்கு காரணமாக இருந்தவர் பெரியார். அவ்வளவு பெரிய அடியை கொடுத்தாரு. நீ என்ன சொல்ற? அங்க போய் என் தாகத்தா காமராஜர் அங்க போய் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு, அழுத்தம் கொடுத்தார் அப்படின்னு. காமராஜரையே பச்சை தமிழன்னு சொல்லி காமராஜருக்கு போய் ஓட்டு கேட்டு காமராஜரை அடுத்து ஜெயிக்க வைத்தவர் பெரியார். இதுதான் வந்து பெரியவர் அப்படின்னு காமராஜராலே புகழ. நம்ம தான் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த நபர் நயவஞ்சத்தனமாக ஒரு விஷயத்தை பேசுறார். என்னன்னா, பெரியாரை காமராஜர் பின்பற்றினார், காமராஜர் புகழ்ந்தார், பெரியாரின் சிந்தனைகளை காமராஜர் நடைமுறைப்படுத்தினார். அவரால் செய்ய முடியாததை திமுக செஞ்சிச்சு, அது வேற விஷயம். ஆனா காமராஜரினுடைய கல்வி புகட்டுகிற கல்வி சாலைகளை திறந்தது எல்லாமே பெரியாரினுடைய சித்தாந்த வழி நின்றுதான். அதாவது என்னுடைய டூலாக நான் வந்து காமராஜரை பயன்படுத்துவேங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து காமராஜரை ஆதரித்தார் பெரியார். இவர்களை தண்ணீர் துள்ளிகள்னு சொல்லி விமர்சித்ததும் அதே அடிப்படையில் தான். சரிங்களா? பெரியாரை பொறுத்தவரையிலும் நான் ஆட்சியாளனை வைத்து எப்படி சாதிக்க முடியும்னு தன்னலமற்று வேலை செய்தவர் பெரியார். நீ என்ன சொல்றப்போ பெரியார் காமராஜர் ஒன்றிணைந்து தான் வேலை செய்தார்கள், ஒரே திசையில் தான் பயணித்தார்கள். நீ பெரியாரையும் காமராஜரையும் எதிரியா நிறுத்துற. அண்ணா வந்து பெரியாரை சந்திக்கிறார். ஜெயிச்ச உடனேயே எங்களுக்கு வழிகாட்டியை நீங்கள் தான் சொல்றாரு. அதுவரையிலும் என்ன 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இலக்கு ஒன்று தான் வந்தாங்க. ராஜாஜி சொல்றதையா கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாரு? தேனிலவு முடிந்தது, இனிமேல் வாழ்க்கை ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய அறிவுரையெல்லாம் கேட்டு நான் நடக்க மாட்டேன், எனக்கு ஈரோட்டு பாதை இருக்குன்னு போய் பெரியாரை பார்த்து அவரிடம் வாழ்த்து வாங்கிக்கிட்டு தான் ஆட்சியை தொடங்கினார் அண்ணா. நீ என்ன சொல்ற? அண்ணாவை பெரியாருக்கு எதிராக நிறுத்துற. அதே மாதிரி ஆனைமுத்து ஐயா அவர்கள் பெரியாரினுடைய வழியில் தான் நான் அடுத்த கட்டத்தையே நான் சிந்திக்கிறேன், சோசியலிசத்தையே நான் பார்க்கிறேன்னு சொன்னவர். நீ அவரை இவருக்கு எதிராக நிறுத்துற. இன்னும் கூடுதலா இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை விபி சிங் நிறைவேற்றிய போது விபி சிங்கை கூட்டிட்டு தெரு தெருவாக இந்த தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்று இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள்னு சொல்லி விபி சிங் ஒரு ராஜபுத்திர மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவருங்க. அவருக்கு வந்து பிசி இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மேல் வர்க்கத்தை சேர்ந்தவர், மேல் வர்ணத்தை சேர்ந்தவர். அவரை தெரு தெருவா இந்த மக்கள் எப்படி இருக்கிறான்னு கூட்டி கொண்டு வந்து காண்பித்து அவருக்கு உணர்த்தியவர் கலைஞர். நீ என்ன போகிற போக்கில் சொல்ற? நீ அதாவது பங்களிப்பு இருக்குது, ஆனைமுத்து அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கு, அதை நாம மறுக்கல. ஆனா நீ என்ன சொல்றன்னா, இவர்கள் எல்லாம் இந்த சாதியினர், இவர்கள் எல்லாம் இந்த சாதியினர், அதனால் அவர்களுடைய குற்றங்களை மறைத்தும் அவர்களுடைய நிறைகளை மட்டும் ஊதி பெருக்கியும் பேசுற. அப்ப நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு, சங்கரலிங்கனார் இறந்தபோது, சங்கரலிங்கனார் 79 நாள் உயிரை உண்ணாவிரதம் 79 நாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது காமராஜர் ஆட்சியில் இருந்தாரே, அவர் ஏன் அதை நிறைவேற்றவில்லை? தமிழ்நாடு ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு பேர் வச்சிட வேண்டியதானே. அப்ப சட்ட ரீதியான அங்கீகாரத்தை 79 நாள் செத்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுதானே நடந்துச்சு. அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வழங்கியது, உருவாக்கியது தானே. சும்மா சொல்லிட்டே இருந்தா போதுமா? இப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, சட்ட ரீதியான அங்கீகாரங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதை உருவாக்கியது திராவிடம். நீ வந்து அதுக்காக போராடியவர்கள் அப்படின்னு சொல்ற, அதை கொண்டு வந்தவர்களை மறைக்கிற. 21 பேர் இடஒதுக்கீட்டுக்காக செத்தாங்க, அவர்கள் இவர்கள்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சாதியினரை மட்டுமே நீ உயர்த்தி பேசுற. ஆனால் 20% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் கொடுக்க மறுத்தார். அவர் மறையும் வரலும் கொடுக்கல. 89 கலைஞர் வந்து கொடுக்குறார். அப்போ கலைஞர் என்ன செய்தார்? இதை நீ ஒத்துக்கணுங்களா இல்லையா? 21 பேர் இறந்ததை நீ பெருசா வந்து அதாவது அந்த சாதியினர் யாரு என்ன ஏதுன்னு சுரண்டி பார்த்து நீ அவர்களை அங்கீகரிக்கிற. எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் நீ போற்றி புகழ்ற. ஆனா எம்ஜிஆர் சாகிறவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. 20%. யார் கொடுத்தா? அதை சொல்லு. கலைஞர் கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்றோம்னா, இடஒதுக்கீட்டில் கன்சிஸ்டண்டா போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து அங்க ரெக்கக்னேஷனை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது திராவிடம். இன்னைக்கும் வாய்ப்பு வசதி இருந்தால் திராவிடம் வகுப்பு வாரி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உனக்கு உன்னுடைய எஜமானனான மோடியை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி இல்லை, நீ இதை பேசிட்டு இருக்கிற. இன்னொன்று, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே அப்படின்னு சொல்லி பாரதியாரே சொல்லிட்டாரு. பாரதியார்
தமிழ்நாடு மட்டுமா பேசினாரு? அவர் எத்தனை இடங்களில் ஆரிய பெருமை பேசினார். அவர் தமிழ்நாட்டையே ஆரிய நாடுன்னு பேசினார். வந்தே மாதரம் என்போம், ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் கூறிடும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாட்டில் அடுத்து எங்கள் நாடு அப்படிங்கிற பாட்டில் என்னது? உன்னத ஆரிய நாடங்கள் நாடே ஓதுவம் இகுதே எமக்கில்லை ஈடே. இது எங்களுடைய ஆரிய நாடு, இந்த நாட்டை நாம் பெருமையாக ஆரிய நாடு என்று கூடுவோம். இது எங்கள் நாடுங்கிற தலைப்பில் பாரத மாதா முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடிந்தவில் யாருடைய வில். அதாவது நீ இன்னைக்கு ராவணனை பெருமையா பேசிட்டு இருக்கல, எங்களுடைய ராவணன்னு உங்க பாட்டன் பாரதி பாடுறான். உன்னுடைய ராவணனை அழித்த வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில் யாருடைய வில்லு? எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில். ராமனோட வில்ல எதுன்னு சொல்றாரு? ஆரிய ராணி, பாரத தேவி ஆரிய ராணி. அந்த ஒரு பாட்டுல மட்டும் ஆரிய தேவி ஆரிய ராணின்னு 5 இடத்துல வருது. உனக்கு வெக்கம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், பாரதி ரொம்ப தெளிவா, ரொம்ப டாக்டிக்ஸா, இவனை மாதிரியே ஒரு குழப்பவாதி. இங்கோடி தமிழ்நாடு அப்படின்னு பொங்குவாப்புல. ஆனால் உயர் வேதங்கள் ஒலிப்பதை போல் நாங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தோம். வேதத்தை அப்படி கூஸ்பம்ஸோட பாப்பாவுல. நீ சொல்ற ராவணனை கொன்ன வில்லு யாரோட வில்லு? எங்களுடைய ஆரிய ராணி பாரத தேவியின் வில்லு. அதுதான் இன்னைக்கு ராமனுடைய கையில இருக்குது. அதை வச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தசரா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறான். நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். உனக்கு வெக்கம் இல்லையா? அப்போ எப்படி திங்கிறானே உன்னுடைய அடையாளத்தை? இந்த பாரதிங்கிற பாரத கவிஞன், தமிழ் கவிஞன் தான். அவர் திடீர்னு தமிழராக இருப்பார், திடீர்னு அப்படியே அவருக்குள் அந்த பாரத பார்ப்பனிய, அதுதான் கிட்டத்தட்ட நான் இந்த மொத்த இதையும் பார்த்தேன். 45 இடங்களிலாவது பாரதி தன்னுடைய பாடல்களில் மட்டுமே, அப்புறம் அவருடைய கட்டுரைகள் வேறு, பாடல்கள் மட்டுமே ஆரியர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தாயின் மணிக்குடி பாரீர் அப்படிங்கிற பாட்டில் அணி அணியாய் நிற்கும் அந்த ஆரிய காட்சியோர் ஆனந்தம் என்றோ. அதாவது படை வீரர்கள்லாம் அணி அணியாய் நிற்கிறாங்க இல்லையா, அதை பார்த்தா ஆரிய காட்சியாம். அந்த ஆரியர்கள் நிற்கிற காட்சியாம். அது ஒரு பெரு ஆனந்தத்தை தருகிற காட்சி. நீங்க இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸ் நிற்கிற அந்த பெருமையை காட்டுறாரு, சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் தாய்ங்கிறதுல ஆதிசவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே. அகத்தியன் ஆரிய மைந்தன் வளர்த்தானா. உனக்கு இது வெக்கமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீ பாரதி என்ன பேசியிருக்காப்புல, அகத்தியன்கிற வேதியன் ஆரிய மைந்தன் அவர் வளர்த்தாரு. நீ இதை சிவனுக்கு சொன்ன மொழி இது, அகத்தியன் வளர்த்த மொழின்னு பெருமையா பேசுறியே. ஒரு பூணூல் போட்ட பாப்பான் தான் உன்னுடைய தமிழுக்கெல்லாம் மூலவனாக இருந்து தமிழைய வளர்த்தான்னு சொல்ற. நீ என்ன சொல்ற மறுபடி பின்னாடி ஆய் ஊய் அப்படின்னு சொல்லி அதுல இருந்தா எங்களுடைய தமிழே வந்தது, அதனால தொன்மையான மொழி கல் தோன்றி. அவன் உனக்கு விவரமா பாரதியே சொல்லிட்டான், ஆரிய மைந்தன் வேதியன். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா பூணூல் போட்ட பாப்பானை தான் நீங்க அகத்தியனா எல்லோருமே காட்டுவாங்க. சரிங்களா? 3 குலத்து மன்னர் என்னை மூண்டனல் லன்போடு நித்தம் வளர்த்தார் ஆன்ற மொழிகளின் உள்ளே உயர் ஆரியத்துக்கு நிகரென வாழ்ந்தோம். நல்லா புரிஞ்சுங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஆரியத்துக்கு நிகரென வாழ்ந்தோம். ஏன்னா இது தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் மொழியை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தோம். ஆரியமா வாழல, ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தோம். இதெல்லாம் உன்னை எவ்வளவு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கான். சுவானில முக்கி உன் பாரதி எவ்வளவு விளக்கமா ஆரியம் ஆரியம் ஆரியம்னு உருகுனா. இதுக்கு எதிராகத்தாண்டா திராவிடம் போராடிட்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் சொல்லுதோம். நான் தான் சொல்றேன், 45 இடங்களில் ஆரியத்தை பற்றி ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தோம். பாரத அன்னையை பற்றி அவ்வளவு மோசமா பேசுறாப்புல. இன்னும் கீழே எக்ஸாக்டா ஆரியர் இருமின் ஆண்கள் இங்கு இருமின் வீரியம் மிகுந்த மேன்மையோர் இருமின், ஆரியர்கள் எல்லாம் இருங்கள் அப்படிங்கிறாரு. வீரியம் அழிந்து மேன்மையும் ஒளிந்து நம் ஆரியர் புலையருக்கு அடிமையாயினர் அப்படின்னு எழுதுறாரு. இது சிவாஜியை பற்றி எழுதும்போது ஆரியர் புலையருக்கு அடிமையாயினர், இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஆரிய மேன்மையிலிருந்து வருது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்லுகிற பாரதி தமிழை உயர்வுன்னு தான் பாடினான். பாடிட்டு எது வரலும் உயர்வுன்னு சொன்னா, எங்களுடைய பார்ப்பனராகிய அகத்தியரே தூக்கி கொண்டு போய் வந்த தமிழ்னு பேசினான். 2வது
இந்த மொழி ஆரியத்துக்கு நிகரான மொழி அப்படின்னு சொன்னான். இது எல்லாம் என்ன பொருள்னா, அதை விட சிறந்தது ஆரியம், அதை விட சிறந்தது வேதம், வேதியன் அதை விட சிறந்தவன், எல்லாவற்றுக்கும் மூலமானவன் வேதியன், இப்படி பேசினான். நீ இன்னைக்கு புகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ராவணனை இழித்தும் பழித்தும் பேசியவன் தான் பாரதி. சரிங்களா? அந்த ராவணனை பின்னாடி திராவிட கழகத்தார் தான் ராவணனை புகழ்ந்து எழுதினாங்க, ராவண காவியம் எழுதினாங்க. ராவணனை உயர்த்தி பேசியதெல்லாம் அவர்கள் தான். பாரதிதாசனும் அதே மாதிரி. பாரதிதாசனையும் பெரியாரையும் எதிர்த்த நிலையில் நிறுத்துவது உன்னுடைய நோக்கமா இருக்குது. பாரதிதாசன் தன்னுடைய கொள்கை குருவாக மதித்தது ஈரோட்டு பாதைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஈரோட்டு நாயகனைத்தான் தன்னாயகனாக வரித்து கொண்டாரே தவிர ஒன்னே மாதிரி எச்சி காசுக்காக இப்படி பார்ப்பனர்கள் பின் அடிமையாகி அவர்கள் கிடக்கவில்லை. உவே சாமிநாத ஐயரை பற்றி சொல்றேன். தேவநேய பாவாணர் ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியாவை பார்க்க போறார். பார்க்க போனா அங்க உவே சாமிநாத ஐயர் இருக்கார். இவர்களெல்லாம் தமிழ் ஆன்றோர், தமிழ் புலவர்கள். அதனால இவர்களுக்கு முன்கூட்டியே நல்லா தெரியும் இவர் தான்ட்டு. ஆனால் வந்தவரை பக்கத்தில் இவர் இருந்தாலும் கூட யாரென்றே தெரியாதது போல் இவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவரை அவமதித்து உட்கார வச்சிருக்காங்க. இவரை உட்கார வைக்காமல் நிற்க வைத்து பேசி அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த அவமரியாதைகள்லாம் பட்டுட்டு வெளியில் வர்றாரு தேவநேய பாவாணர். ஆனால் இன்னொரு இடத்தில் பெரியார் கையால் விருது வழங்கப்படும் போது பெரியார், நான் உங்கள் போன்ற அறிவாளிக்கு கொடுப்பதற்கு தகுதியானவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள்னு விருதை கொடுத்தாரு. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ ஒரு அறிவாளியை அல்லது ஒரு தமிழ் அறிவாளியை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். நீ பேசாத. நீ சொல்லுகிற ஆட்கள் எல்லாம் இந்த தமிழர்களையும் தமிழையும் நயமாக தங்கள் லாபத்துக்கு பயன்படுத்தி கொண்ட சுயநலக்காரர்கள். அப்ப நீ பேசுவது என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனியம், பார்ப்பனியத்துக்கு அடிமையாகிவிட்டாய் அப்படின்னு நான் கூற விரும்புகிறேன். இன்னொன்று, பார்ப்பனர்கள் எங்கேயாவது அடித்தடி பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவர்கள் எங்கேயுமே அடிக்க மாட்டாங்க, யார்ட்டையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க, அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு ஒரு பாலிஸ்டான வாதத்தை எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் வைப்பார். அந்த வாதத்தை இன்னைக்கு சீமான் வைக்கிறான். இது எப்படி அப்படின்னா, பார்ப்பனர்கள் சாதாரண இடத்துல போய் அதாவது கீழே இருக்கவங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, ரோட்டடி சண்டையில் வரமாட்டார்கள். அது உண்மைதான், அது பெரிய அளவில் நடக்காது. ஆனால் அவர்கள் எந்த மாதிரி செயலை செய்வாங்கன்னா, இதையெல்லாம் செய்வதற்கு வேற ஆளாக வச்சுக்குவாங்க. நீங்கள் இப்போ மசூதியை இடிக்கணுமா, காலாட்படையாக பார்ப்பனர் அல்லாதவர்களை தான் வச்சுக்கிடுவாங்க. மிகப்பெரிய சண்டைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தணுமா, அதற்கும் காலாட்படையாக பார்ப்பனர் அல்லாதவர்கள். இவங்க நேரடியாக இறங்கி சண்டை போட மாட்டாங்க. அதாவது அறிவு திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் வகுப்பார்களே தவிர நடைமுறையில் நீங்க நின்றுதான் சூத்திரர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், எளிய மக்கள், கஷ்டப்பட்டவர்கள் தான் சண்டை போடணும். இது அவர்களுடைய திட்டம். ஆனா இவர்கள் செய்யற குற்றம்லாம் எப்படி இருந்துச்சு? நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் குற்றமே செய்தது இல்லையா அப்படின்னா அதுதான் இல்லை. காந்தியை கொன்ன கோட்சே யார்? நாராயண அப்தே யார்? நீ அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த சாவர்கர் யார்? நீ அவர்களுடைய சட்டையை கழட்டிப்பார். உன்னுடைய உன் தேச தந்தையை கொன்னவர்கள் யார்? அவர்களெல்லாம் இந்துங்கிற பொட்டலத்துக்குள்ள அடைச்சிருவியா? அவர்கள் எல்லாம் யார்? அதை சொல்லு. இன்னொன்று, இந்த நாட்டில் மிகப்பெரிய முதல் பேரரசு, அதை மௌரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இன்னொரு சுங்க வம்சத்தை உருவாக்கியவன் பிரகத்ரதன்கிற கடைசி மன்னனை, மௌரிய பேரரசனை அழித்து துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா குத்தி கொன்னது யார்? புஷ்யமுத்திர சுங்கன் யார்? ஹர்ஷவர்தனன் தன்னுடைய ஒரு பேரரசர், அவர் எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கிற மாநாடு நடத்துறாரு. கிபி 643 அந்த மாநாடு நடக்குது. அவரை கூட்டி வச்சிருந்த அந்த மாநாட்டு கொட்டகையை எரித்து அவரை கொல்ல முயற்சித்தது யார்? அப்புறம் நீ புகழ்ற இல்லையா என்னுடைய ராஜராஜன். நான் என்ன கேட்கிறேன், ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்ன பாப்பன் 4 பேரும் யாரு? பார்ப்பனர்கள் தானே. இன்னும் பெரிய வேடிக்கைன்னா, அந்த 4 பேருக்கும் சோமன், ரவிதாசன், பஞ்சவன், பிரம்மாதிராஜன் இவர்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களை கொல்லாம நாடு கடத்துது. ஏன் நாடு கடத்தினாரு? இவர் தான் மிகப்பெரிய அரசனாச்சே. பார்ப்பன சட்டத்தின்படி, ஆரிய மனு தர்மத்தின்படி பார்ப்பனர்களை கொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சாலும் கொல்லக்கூடாது. அதனாலதான் தன் சொந்த அண்ணன், அதிகாரத்தில் இருக்க வேண்டிய பட்டத்து அரசன், ஒரு அரசன், இளவரசனையே கொன்ன ஒரு கொடும் பாவியர்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எல்லாமும் அரசனை கொல்றது,
நாட்டின் தந்தையை கொல்வது, அடுத்த அரசனா வரவேற்கிற இளவரசனை கொல்வது, இது எல்லாமும் அதிகாரத்துக்கு நடக்கக்கூடிய கொலைகள். உலக வரலாற்றில் ஒரே ஒரு புரூட்டஸ் தான் இருக்கிறான், சீசரை கொலை பண்ண பேரரசன் சீசரை கொலை பண்ணவன். ஆனால் இந்திய வரலாற்றில் தொடுகிற இடத்திலெல்லாம் அரசனை, இளவரசனை, மகாத்மா காந்தியை கொலை செய்த புரூட்டஸுகளாக, துரோகிகளாக, ராஜ துரோகிகளாக இருப்பவர்கள் இந்த பார்ப்பனர்கள் தான். இதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற இல்லையா, அவர்களுக்கு கத்தி பிடிக்க தெரியாது, குத்த தெரியாது, அவர்களுக்கு கையை வாயில் வைத்து சப்ப கூட தெரியாதுன்னு சொல்றல. இத்தனை அரசர்களையும் இவ்வளவு பெரிய நாட்டின் தேச தந்தையே இருந்தவரை கொன்னது யாரு சொல்லிட்டு பேசுறாஜா. அவர்கள் யாரு வெளிப்படுறாரோ அவங்கள கொன்னதெல்லாமும் இவங்க தான். ஆமா, நீ சொல்லுகிற இன்னும் கொடுமையா என்ன சொல்றேன்னா, நீ சொல்லுகிற பாதரதி ராவணனை அழித்தது நாங்கள் தான், எங்களுடைய ஆரிய அம்புதான் ராவணனை, புலையனை அப்படின்லாம் பேசுறாரு. ஆரியர் புலையர்லாம் பேசுறாரு. உனக்கு வெக்கம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீ பேசத்தான் இந்த ஆதாரங்களை எடுத்து நாங்கள் பேச வேண்டியதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குது. நீ இன்னும் பேசி, நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எது உண்மை என்று மக்கள் முடிவு செய்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பார்ப்பனரோட கூலி, இந்த மாரி கூலிக்கு வேலை செய்கிறவங்க பெரியார் இன்னைக்கு இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற மாரி சொல்லி விமர்சிச்சிருந்தாங்க. அதை சீமான் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, நான் இல்லை கூலி, அவரோட அப்பா, கனிமொழியோட அப்பா தான் பெரிய கூலி, அதை விட பெரிய கூலி திமுகவை தொடங்கிய அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி அதை அவங்ககிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது, அவரை கனிமொழி அவர்களை சாதி ரீதியாக பேசுறது, எப்படி ஒரே குடும்பத்தில் எப்படி 2 சாதி இருக்க முடியும் அப்படின்ற மாரி சாதியை குறிப்பிட்டு அவங்க இழிவுபடுத்துறதுலாம் சொல்லியிருக்காரு. நான் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுங்க. இந்த நயவஞ்சகனுடைய நாடகமான வார்த்தை இருக்குல்ல, இதை சரியாக புரிஞ்சுக்கங்க. உதயநிதி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கும்போது, அவருக்கு கட்சிக்குள்ள பதவி கொடுக்கும்போது பேசும்போது, ஏன் கனிமொழிக்கு இல்லாத தகுதியா அப்படின்னு வடையை சுட்டுக்கிட்டு வந்தவன். உனக்கு அந்த இடத்தில் கனிமொழிக்கு எப்படி ஸ்பெஷல் தகுதி வந்துச்சு? நீ அதை சொல்லு. நீ எந்த உணர்வில் அந்த ஸ்பெஷல் தகுதியை கண்டுபிடிச்ச? புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரியாருக்கு எதிராக காமராஜர் நிறுத்துறது, பெரியாருக்கு எதிராக ஆணைமுத்தவர்கள் நிறுத்துறது, பெரியாருக்கு எதிராக பாரதிதாசன் நிறுத்துறது, பெரியார் தான் எல்லாத்தையுமே மூலம்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இது நடக்கும்போது நீ நயமா அதில் சாதியை நோண்டி பார்த்து அதில் எல்லாத்தையும் பார்த்து தான் நீ அந்த இதை ஆதரிச்ச. இன்னைக்கு உன்னை எதிர்த்தவர்கள் திராவிட கண்ணோட்டத்தோடு பேசுகிறாங்க. நீ அவர்களின் வாயாக இருந்து பேசி கொண்டிருக்கிறாய், நீ அவர்கள்ட்ட பேமெண்ட் வாங்கிட்டு தான் இங்கே குலைச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, இப்போ அவர்களை நீ நேற்று வரையிலும் என் தம்பி விஜய் இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறியா? இப்போ பார் என்ன பேசுகிறேன்னு. நீ ஒன்று வலது பக்கம் நில்லு, இடது பக்கம் நில்லு, இல்லைன்னா ரோட்டில் லாரியில் அடிபட்டு செத்து. தம்பி லாரியில் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஓவர் நைட்டில் ஒரே வாய் விஜயை லாரியில் அடித்து தள்ளிடும். அதுக்கு முந்தின நாள் வரலாம் ஏன் தம்பி, அடுத்த நாள் மறுபடியும் நின்றுட்டு என் தம்பி நான் என்ன வேணாலும் பேசுவேன். இது வாயா? இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இவர் குழப்பி பேசினாலும் கூட தெளிவாக ஜாதிய ரீதியாக பேசுகிறார், ஆதிக்கம் ரீதியாக பேசுகிறார், தெளிவாக பாஜகவை விலக்கிட்டு தன்னுடைய நாக்பூர் விசுவாசத்தை காட்டுகிறார். இதனால தான் இவருடைய நாக்பூர் நாயின்னு நம்ம சொல்கிறோமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிங்க.